கோடையின் போது சிறார்கள் மற்றும் முதியவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடும் என்பதால் நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறி மற்றும் பழங்களை உட்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வெயிலில் சென்றுவிட்டு திரும்பும்போது ஏற்படும் அசௌகரியம் ஹீட் ஸ்ட்ரோக் அல்ல என விளக்கமளித்துள்ள மருத்துவர்கள் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் என்ன என்பதையும் விளக்கியுள்ளனர். வெயிலில் போயிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட் டயர்ட் ஆகுறது, அதுங்கிறது ஹீட் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். எப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மேலே ஆகுதோ அதே சமயத்தில் என்ன ஆகும், நம்ம பிரெயின் தெர்மோஸ்டாட்டால் இதை டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ 3C நடக்கும். தட் இஸ் கன்ஃபியூஷன் ஆவாங்க. அப்புறம் கன்வல்ஷன்ஸ், தட் இஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். இதுலேருந்து கோமா வரைக்கும் போகலாம். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப சொல்லுவோம். இந்த வெயில் சமயத்தில் நிறைய வாட்டர், யூஸ்வலாக நம்ம 3 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கிறோம், அதை விட ஜாஸ்தியாகவே வாட்டர் எடுத்துக்கலாம். ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல். த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மாம்பழம். மாம்பழமில் இல்லாத ஹைட்ரேஷனாக மாம்பழம், வாட்டர்மெலன், குக்கும்பர், அப்புறம் நம்ம மஸ்க் மெலன், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம டைஜஷனும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஹீட் அப்சார்ப்ஷன் அண்ட் டிசிபேஷனில் ஹெல்ப் பண்ணும்.